லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். நல்ல ஒரு கதை செய்தி, ஒரு ஸ்டோரி கிடைத்திருக்கின்றது. ரைட், டாக்டர் ஷாஃபி நினைவிருக்கும் தானே நிறைய பேருக்கு. டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் என்றே சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு தகவல். நாங்கள் விவரமாக பேசுவோம். அதற்கு முன்பதாக ஒரு சில விடயங்களை நான் சொல்லிவிடுகின்றேன். 2019 ஏப்ரல் 21 இலங்கையில் நடந்த அந்த மிலேச்சத்தனமான தாக்குதல், சஹரா நசீம் குழுவினர், அந்த தீவிரவாத பயங்கரவாத குழுவினரால் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இஸ்லாமிய சமூகம் மீது மிகப்பெரிய ஒரு அநியாய அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. குற்றச்சாட்டுக்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கும் அளவுக்கு பல அரசியல்வாதிகள், அன்றிருந்த அரசியல்வாதிகள் திட்டமிட்டே செயற்பட்டார்கள் என்று சொல்லலாம். கடும் போக்குவாதம், தீவிரவாதம், அதை பின்தொடர்ந்த ஒரு குழுவினர் இருந்தார்கள் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்தது, தேடுதல்கள் நடந்தது. அதோடு சம்பந்தப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டார்கள். பலர் அந்த தீவிரவாத தாக்குதலிலே பலியானார்கள். அதோடு தொடர்பில் இருந்த பலர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இன்னமும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அப்பாவி மக்கள் பலர் மீது பல போலியான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டது என்பதுதான் உண்மை. இந்த தாக்குதலை அடுத்து கிறிஸ்தவ சமூகம், கத்தோலிக்க சமூகம், பொதுமக்கள் இவ்வாறு பலர் பாதிப்புக்குள்ளானார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக பெரிய பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது இஸ்லாமிய சமூகம் தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக அந்த பல தன்னாவு அது அவர்களுக்குள் இருந்ததன் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் மீதும் இல்லாத வீண் பழிகளை போட்டு நாட்டில் இருந்த இஸ்லாமியர்களை அனுப்ப வேண்டும் என்ற அளவுக்கு அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செயற்பட்டார்கள் என்றால் அதுதான் உண்மையாகவே நடந்தது. அதற்கு நல்ல உதாரணம் தான் டாக்டர் ஷாஃபி. குருநாகல் மாவட்ட வைத்தியசாலையில் வைத்தியராக இருப்பவர். இன்று அவர் அங்கு தான் இருக்கின்றார். இருப்பினும் அவர் சம்பந்தமான ஒரு உணர்வுபூர்வமான தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன். விவரமாக பார்க்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். லங்காஸ்ரீயின் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய உறவினர்கள் இலங்கையில் இருப்பார்களாயின் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் மெடிப்ளேஸ். திரையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸை நாடுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் முழுமையான விவரங்களை பார்க்கலாம். 2019 மே 25 இலங்கையில் பதிவான டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான செய்தியையும், அதற்கடுத்து அப்போதும் இப்போதும் பல பதற்றத்தில் இருக்கின்ற, பல போலியான கதைகளை கதைக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன சொன்னார்கள் என்பதையும் பார்ப்போம். මෙලෙස මවුරුන් 50 දෙනෙකුගෙන් මේ වන විට මොහොමඩ් ෂාෆි වෛද්‍යවරයාට එරෙහිව කුරුණෑගල ශික්ෂණ රෝහලට පැමිණිලි ඉදිරිපත් වී තිබෙනවා. මෙම තත්ත්වය පිළිබඳ සොයා බැලීමට පාර්ලිමේන්තු මන්ත්‍රී පූජා චතුරලියේ රතන හිමියන් අද කුරුණෑගල ශික්ෂණ රෝහල වෙත වැඩම කළ අතර රෝහල අධ්‍යක්ෂවරයා හමු වී කළ සාකච්ඡාවෙන් පසු උන්වහන්සේ අදාළ පැමිණිලි ඉදිරිපත් කළ මවුරුන් හමු වුණා. මේ සහදාන අපරාධය වෙනුවෙන් අපි කියන අමතිවරුන්ට පොලිසියට දුරකථන අමතුම් දෙන්න එපා. DIG මහත්තුරු මාරු කරන්න හදන්න එපා. අමතිවරු හිතන් ඉන්නවා නම් ඒකට රට පාලනය කරන්නයි කියලා ඒව පාලනය කරන්න දෙන්නේ නැහැ අපි මින් පස්සේ. මින් පස්සේ මේ රට පාලනය කරන්නේ මාකාර ඉඳගෙන අපි කියන එක මම මේ අවස්ථාවේ කියන්නේ කැමතියි. මෙතන අමාත්‍යාංශයේ ලේකම්ලට නිලධාරීන්ට ඕන විදිහට ලියුම් දාලා ඩිරෙක්ට් මාරු කරන්න වැඩ ගන්න කරන්න බෑ. ඒ නිසා මේ පිළිබඳ පරීක්ෂණයේ ජාතික මට්ටමෙනුත් ප්‍රාදේශීය මට්ටමෙනුත් කළ යුතුයි. මහජනතාවට අපි කියන කුපිත වෙන්න එපා. මේක දැන් තියෙන සාක්ෂි අනුව 99%ක්ම මේ සාහසික අපරාධය මේ මිනිස්සයා කලබලවට තොරතුරු අනාවරණය වෙලා තියෙනවා. ඒක සාක්ෂි සහිතව නීත්‍යානුකූල හේතු ගන්නකම් අපි දාදාස් කීපයක් බලාගෙන ඉඳමු. අමතිවරුන්ට අපි කියන ඕය දෙන්න නම් බලපෑම් කරන්න සූදානම් වෙන්න එපා. මහජනතාවට එක ලක්ෂ ගණනින් තමුන්නාන්සලා ගෙවවට කරන්න අපි වෙනවා. විශේෂයෙන්ම ඒ කාන්තාවන්ට වෙච්ච අසාධාරණ වෙනුවෙන් රජය වන්දි ගෙවන්න ඕන. අනන්ත දරුවෙක් ලබන්න තියෙන අයිතිය නැති කරමු මේ සාහසික මිනිමරු අපරාධකාරයෝ සහරාන්තත් ඇදී බරපතල අපරාධකාරයෝ. ඒ අන්නට අපිට දරුවෝ දෙන්න බෑ.
டேங்க அப்பா, என்ன வெடிப்பு வெடிக்கிறார்கள் என்ன. அவர்தான் அத்துரலிய ரத்ன தேரர். இன்னைக்கு ரத்ன தேரரை காணோம், எங்கு சென்றாரோ தெரியவில்லை. வங்குரோத்தாகி எங்கேயோ மூளை முடுக்கிலே ஒளிந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இவருக்கும் ஞானசார தேரருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் உரிமையில் ஒரு பிரச்சனை வந்தது. அது கூட ஒரு கதை இருக்கின்றது. அன்று 2019ஆம் ஆண்டு இந்த டாக்டர் ஷாஃபி விடயத்திலே குருநாகல் போதனா வைத்தியசாலைக்குள் சென்று ஒரு டிராமா, முழுமையான ஒரு திரைப்படம் அரங்கேற்றினார்கள். அதில் ஒன்று தான் இது. அத்துரலிய ரத்ன தேரர் உள்ளே சென்று அந்த அழுத தாய்மாரை குற்றம் சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் அப்படி அழுவதற்கும் அப்படி ஒரு அச்சத்திலே முறைப்பாடு செய்வதற்கும் தள்ளப்பட்டார்கள். அதுதான் உண்மை. அந்த தாய்மார் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். யாரால்? நான் சொல்கிறேன், ஞானசார தேரர், அத்துரலிய ரத்ன தேரர், விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, இவர்களுக்கும் பிரதானமான ஒருவர் இருக்கிறார். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். சன்ன ஜெயசுமன, இன்னும் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து டாக்டர் ஷாஃபி கட்டாய கருத்தடையை செய்திருக்கின்றார். அதுவும் யாருக்கு? சிங்கள தாய்மார்களுக்கு. ஒரு இஸ்லாமிய வைத்தியர் சிங்கள தாய்மார்களுக்கு கட்டாய கருத்தடை செய்திருக்கின்றார். சிங்கள இனத்தை அழிக்கும் ஒரு விடயத்திலே தான் இந்த டாக்டர் ஈடுபட்டிருக்கின்றார். சிங்கள தாய்மார் சிங்கள பிள்ளைகளை வளர்க்க விடாமல், பிரசவிக்க விடாமல் இந்த டாக்டர் தடுத்திருக்கின்றார். கட்டாயமாக கருத்தடை செய்திருக்கின்றார் இந்த டாக்டர் என்று ஒரு மோசமான குற்றச்சாட்டை தான் இவர் மீது சுமத்தினார்கள். ஈஸ்டர் அட்டைக்கு அடுத்து இலங்கையில் நடந்த சம்பவம். அப்படியான பல குற்றச்சாட்டுகளுக்குள்ளான வைத்தியர் ஷாஃபி பிறகு நீதிமன்றத்தாலே விடுதலை செய்யப்படுகிறார். அப்போது பிணை வழங்கப்படுகின்றது. இப்பொழுது முழுமையாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இத்தான் நிலை. அதுக்கு முன்னதாக இன்னொருவர் கதைத்தார், பார்ப்போம். விமல் வீரவன்ச அவருடைய கதையும் கேட்டுவிட்டு நாங்கள் சொல்ல வந்த கதைக்கு செல்லலாம். ඒ ශාෆි කියන වෛද්‍යවරයා පිළිබඳ ප්‍රවෘත්තියක් අනාවරණය කරා. ඒ අනාවරණය කරාට පස්සේ පාර්ලිමේන්තුවේ මේක අර භූමිතර ගෑවිච්ච කැරඩියෝ වගේ විපක්ෂ සමහරුයි ආණ්ඩුවේ සමහරුයි දඟලන්න පටන් ගත්තා. මවුරු 1000කට වඩා කියලා පැමිණිලි දාලා තියෙනවා. අද රහස් පොලිසිය අත්අඩංගුවට ගත්තේ දේපල උපයාගත්තු ආකාරය පිළිබඳව තියෙන සැකසංකා හින්දා. අද රහස් පොලිසිය අපි නම්ගම් සහිතව වුණත් අනාවරණය කරන්න ලෑස්ති. රහස් පොලිසිය කවුරු හරි ලෝකෙක අභියෝග කරනවා නම් රහස් පොලිසිය මේ පරීක්ෂණ කරන නිලධාරීන්, උදාහරණයක් හැටියට සාෆි එක්තරා ඉඩමක් ගත්තම ඒකට දාලා තියෙන නීත්‍යානුකූල වටිනාකම හැටියට ලක්ෂ 34යි කියන්නකො. හැබැයි ඒ ඉඩම සාෆිට විකුණපු කෙනා, දොස්තර සාෆිට විකුණපු කෙනා පොලිසියට කට උත්තර දීලා තියෙනවා මම මේක කෝටි 3කට වික්කේ කියලා. මම මේ උදාහරණයකට කියන්නේ. අන්නේ ඒ කට උත්තරේ දීපු කෙනාව දැන් රහස් පොලිසිය තමන් ඉස්සරහට කැඳවලා කියනවා ඔයා ඒ කට උත්තරේ වෙනස් කරලා ඔයා මේක සාපිට වික්කේ ලක්ෂ 34ටයි කියලා කියන්නේ. දැන් රහස් පොලිසිය අර රිෂාඩ් බදුර්දීන්ව බේරන චරිත සහතික දෙනවා වගේ රහස් පොලිසිය වෙන මොකක්වත් නෙවෙයි කරන්නේ මේ අපරාධකාරයම බේරා ගැනීමේ තිප්පොළ බවට පත් කරලා. ඒ කරලා උන් දැන් බලන්නේ මාධ්‍යවේදියාව හිරේ දාන්න. මේ රටේ මාධ්‍යවේදීන් බිය ගන්නවන්. ඒ අන්තවාදයට එරෙහිව, මහත්වාදී අන්තවාදයට එරෙහිව පෑනක් හසුරුවන්න තියෙන නිදහස් අයිතිය මංකොල්ල ගන්න. මාධ්‍ය බීතියකට ලක් කරන්න. பார்த்தீர்களா? அவரும் என்ன வெடித்தார் என்று. விமல் வீரவன்ச இன்றும் வெடித்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் எந்த பயனும் இல்லை. இவர்களுக்கெல்லாம் ஆண்டு இருந்த பிரதான ஆயுதமே இனவாதம். இனவாதத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் கட்டவிழ்த்து விட்டார்கள் இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு ராஜபக்ச தரப்புக்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த வெறியில், அந்த பேராசையில், அந்த வெறிப்பிடித்த தனத்திலே இப்படியான பல அநியாய அக்கிரமங்களை அப்போது செய்தார்கள். இன்றும் அவற்றை செய்ய முயற்சிக்கின்றார்கள். ஆனால் தற்போதைய அரசாங்கம் இருப்பதனால் அதற்கு இவர்களுக்கு சரியான இடம் ஒன்று செட்டாகாமல் இருக்கின்றது. அதுதான் உண்மை. ஆகவே இப்படியானவர்கள் எல்லாம் இவ்வளவு பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்த டாக்டர் ஷாஃபி ஒரு மிக முக்கியமான அழகான விடயம் ஒன்றை செய்திருக்கின்றார். அதுதான் சில வாரங்களுக்கு முன்பு குருநாகல் வைத்தியசாலையில் பதிவான, குருநாகல் போதனா வைத்தியசாலையில் பதிவான சம்பவம் அது. அதாவது ரமசான் நோன்பு காலத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சம்பவம். டாக்டர் ஷாஃபி நோன்பு இருந்திருந்த ஒரு காலம், ரைட். சில வாரங்களுக்கு முன்பு கர்ப்பிணி தாயொருவர் பிரசவ வலி ஏற்பட்டு அவருடைய ஐ பிரஷர் அவருக்கு வந்திருக்கின்றது. ஐ பிரஷர், உயர் குருதி அமுக்கம்,
உயர் குருதி அமுக்கம் ஏற்பட்டு ஃபிட் ஏற்பட்டு இருக்கின்றது. உடனடியாக அவருடைய குடும்பத்தினர் மாவத்த கம வைத்தியசாலையில் அனுமதிக்கின்றார்கள். அங்கு இவரை பரிசோதித்த வைத்தியர்கள் உடனடியாக நோயாளர் காவு வண்டியில் ஏற்றி குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்புகிறார்கள். அந்த கர்ப்பிணி தாய்க்கு 34 வாரங்களே நிறைவடைந்திருக்கின்றது. தாயின் உயர் குருதி அமுக்கம் காரணமாகத்தான் அவருக்கு ஃபிட் ஏற்பட்டிருக்கிறது. ரைட். இப்படி நோயாளர் காவு வண்டியில் ஏற்றி குருநாகல் போதனா வைத்தியசாலை கொண்டு வரப்பட்ட அந்த தாயை பரிசோதித்த அங்கிருக்கின்ற வைத்தியர்கள், நர்ஸ் எல்லோரும் பார்த்துவிட்டு வார்டுக்கு இந்த தாயை அனுமதித்திருக்கிறார்கள். வார்டில் வைத்து அவருக்கு ஃபிட் ஏற்பட்டிருக்கின்றது. வலிப்பு ஏற்படுவதன் காரணமாக உடனடியாக அங்கிருக்கின்ற நர்ஸ்மாரெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், டாக்டர் ஷாஃபிக்கு கால் ஒன்று செய்திருக்கிறார்கள், ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். டாக்டர் ஷாஃபி நோன்பு திறப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் தான் இருந்திருக்கின்றது. அவர் நோன்பு திறக்க தயாராகி இருக்கின்ற நிலையில் வந்த அழைப்பை ஆன்சர் செய்து என்ன விடயம் என்று கேட்டவுடன் அங்கு வார்டிலிருந்து தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டவர்கள் கூறியிருக்கிறார்கள், இப்படி ஒரு பேஷண்ட் வைத்தியசாலைக்கு வருகை தந்திருக்கிறார், அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார், இவருக்கு ஃபிட் ஏற்பட்டிருக்கிறது, ஹை ப்ரெஷர், என்ன செய்வது டாக்டர், இவரை என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார்கள். உடனடியாக டாக்டர் ஷாஃபி எதையுமே யோசிக்காது உடனடியாக அவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்புங்கள், நான் வருகிறேன் என்று 5 நிமிடத்தில் அவர் இருந்த இடத்திலிருந்து அந்த ஆப்ரேஷன் அறைக்கு, வார்டுக்கு ஆப்ரேஷன் அறைக்கு 5 நிமிடங்கள் தான் இருந்திருக்கின்ற தூரம். 5 நிமிடத்திற்குள்ளே விரைந்து வந்து அந்த தாயை பரிசோதித்துவிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார், தாய் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் இருக்கின்றார், வயிற்றில் குழந்தையும் இருக்கின்றது, ஃபிட், ஹை ப்ரெஷர் இன்னும் அதிகரித்தால் தாயின் நிலை பரிதாபமாகும், தாயின் நிலை பரிதாபமானால் குழந்தையும் எங்களால் காப்பாற்ற முடியாது, ஆகவே இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக குழந்தையை முதலே வெளியே எடுக்க வேண்டும், அப்பொழுது உயர் குருதி அமுக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம், அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் தாயை எங்களுக்கு காப்பாற்ற முடியும் என்று உடனடியாக அங்கு ஒரு பேச்சுவார்த்தை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு அவசரமாக ஐசியூவுக்குள் அனுமதிக்கப்படுகின்றாள் அந்த தாய். மிக முக்கியமான விடயம், அந்த தாய் ஒரு சிங்கள தாய், பௌத்த தாய். மதங்கள் இனங்கள் வேலை இல்லை, எல்லோரும் தாய் தான். ஆனால் அப்படியே இங்க இருக்க அரசியல்வாதிகள் கதைத்தார்கள் ஒரு காலத்திலே, அப்படியே கதைத்தார்கள், அதுதான் பிரச்சனை. இப்பொழுது நாங்கள் கூட சிங்கள தாய், தமிழ் தாய், இஸ்லாமிய தாய் என்று கதைப்பதற்கு காரணம் என்ன? இவர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலைத்தான் உருவாக்கி வைத்தார்கள். இன்று இதை சொல்வதற்கு கூட எனக்கு ஒரு மாய்தான் இருக்கிறது. சிங்கள தாய் என்று சொல்ல தமிழ் தாய் எனக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் இதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தை நான் சொல்கிறேன். அன்று சிங்கள தாய்மார்களை கட்டாய கருத்தடை பண்ண வைத்திருக்கின்றார் டாக்டர் ஷாஃபி என்று வீண் பழி சுமத்தியவர்கள் இன்று என்ன செய்வார்கள்? நான் முடிவுக்கு வருகிறேன். டாக்டர் ஷாஃபி உடனடியாக ஐசியூ அறைக்கு எல்லோரும் சேர்ந்து இவரை ஐசியூவில் வைத்து உடனடியாக அந்த குழந்தையை பாதுகாப்பாக பத்திரமாக வெளியே எடுத்து, நச்சுக்கொடியையும் வெளியே பாதுகாப்பாக எடுத்து அதற்றை அகற்றிவிட்டு தாயின் உயர் குருதி அமுக்கத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அழகாக அந்த விடயத்தினை செய்து முடித்திருக்கின்றார். இறுதியில் இந்த அத்தனை விஷயத்துக்குமே 30 செகண்டுக்கும் 1 நிமிடத்திற்கும் இடைப்பட்ட நேரம் தான் சென்றிருக்கின்றது. குழந்தையையும் தாயையும் காப்பாற்ற 30 செகண்டுக்கும் 1 நிமிடத்திற்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய நேரம் தான். டக் டக் என்று நொடிகளுக்குள்ளே வேலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அவசரமாக நடத்தியிருக்கின்றார். ஒருவேளை அந்த தாய்க்கோ அந்த குழந்தைக்கோ ஏதாவது உயிராபத்து ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக இன்று அமைதியாக இருக்கின்ற பலர் வரிசையில் வந்திருப்பார்கள். விமல் வீரவன்ச, உதயகமன் பிள்ளை எல்லாம் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகத்தான் வேலையாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. தாயையும் பிள்ளையையும் குழந்தையையும் இருவரையுமே டாக்டர் ஷாஃபி அவருடைய அதீத திறமையால் காப்பாற்றி இருக்கின்றார். செகண்ட் கணக்கில் செய்த வேலை. அவர் யோசிக்கவில்லை இது சிங்கள தாய், இப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்கவில்லை. ஒரு தாய், அவசரமான நிலை, உடல் மோசமாய் கொண்டிருக்கின்றது, நிலைமை கவலைக்கிடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது, தாயின் உயிர் ஆபத்தில் இருக்கின்றது, என்ன செய்தால் இதை காப்பாற்ற முடியும், இருவரையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று
ஒரு நோக்கத்திலே, நல்ல நோக்கத்திலே இருவரையும் காப்பாற்றி இருக்கின்றார் டாக்டர் ஷாஃபி. ஹெட்ஸ் ஆஃப் டாக்டர் ஷாஃபி, ஹெட்ஸ் ஆஃப். நிச்சயமாக எவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது. ஒரு மகாநாயக தேரர் ஒருவர் கூட சொல்லியிருந்தார், டாக்டர் ஷாஃபியை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட மகாநாயக தேரர் ஒருவரும் இருக்கின்றார். அப்போது இப்படியெல்லாம் சொன்னார்கள். அன்று அழுது கொண்டு டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக முறைப்பாடு செய்த தாய்மார் அழுது கொண்டு அவரிடம் மீண்டும் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள். ஐயோ, நாங்கள் ஏதோ ஒரு நிலையில் இப்படி குற்றம் சுமத்தி விட்டோம், குற்றச்சாட்டுக்களை செய்துவிட்டோம், எங்களை செய்து வைத்து விட்டார்கள், நாங்கள் பயத்தில் இப்படி செய்தோம் என்று தாய்மார் அழுது புலம்பி இருக்கின்றார்கள். அப்படி ஒரு சூழலை உருவாக்கினார்கள் என்று பாருங்கள். அந்த காலத்திலே, அந்த நாட்களில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தலைகீழாக பிரட்டி போட்டார்கள் இந்த இனவாத அரசியல்வாதிகள். ஆனால் டாக்டர் ஷாஃபி அநியாயமாக சிறைக்கு சென்றார், பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானார், சம்பந்தமே இல்லை, நன்றாக அவருடைய வைத்திய சேவையை செய்து வந்தவர். இறுதியில் தீவிரவாதிகளுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கின்றது, அநியாயமாக மோசடி செய்து சொத்து சேர்த்து இருக்கின்றார், தீவிரவாதிகளுடன் தொடர்பை பேணி இருக்கின்றார் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை இல்லாமல் செய்யும் நோக்கிலே தான் அன்றைய அரசியல்வாதிகள் செயற்பட்டார்கள். யாருக்காக? அந்த ராஜபக்ச தரப்பினரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இப்படியெல்லாம் அநியாயங்களை செய்தார்கள். இனங்களுக்கு, ஒரு இனத்துக்கு இனம் முரண்பாட்டை தோற்றுவித்து அடித்துக்கொண்டு சாகட்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே தான் இவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அமைந்தது. நாங்கள் ஆரம்பத்தில் கேட்டோம், வாய்ஸ் கட்ஸ் எல்லாம் பார்த்தீர்கள் தானே? அத்துருளிய ரத்ன தேரர், என் ஞானசார தேரருடைய கட்ஸ் கூட இருக்கின்றது, அதெல்லாம் பிளே செய்து நேரம் கடத்த தேவையில்லை. எப்படி பேசினார்கள் என்று உங்களுக்கே தெரியும் தானே. அந்த காலத்திலே அன்று செய்திகள் பார்த்தவர்களுக்கு புரியும். இத்தான் நிலைமை. ஆகவே டாக்டர் ஷாஃபி ஒரு அருமையான விடயத்தினை செய்திருக்கின்றார். இருப்பினும் அவரும் ஒரு சில முறைப்பாடுகளை இந்த அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கின்றார். அப்போது இவருக்கு நடந்த அநியாயங்கள் சம்பந்தமாக, அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்கின்றதா சரியாக என்று கேட்டால் இல்லை, அது சற்று மந்தமாகத்தான் இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? ஏன் அநியாயமாக இவர் வீண் பழிக்கு உள்ளானார், குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானார், அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக என்னத்தான் விடுதலை ஆனாலும் அன்று இவருக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது. ஏன்? இதுதான் கேள்வி. இன்று அவருடைய வைத்திய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கடமையோ, அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றதோ அதை அவர் சரியாக செய்கின்றார். ஆனால் இவர் மீது வீண்பழி சுமத்திய பலர் இன்று இன்னும் பல சூழ்ச்சிகள், இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அவர்களை வெளியே விட்டு வேடிக்கை பார்க்கின்றது இந்த அரசாங்கமும் என்ற கேள்வியை தான் கேட்க இருக்கின்றது. பார்க்கலாம். சரியான முறையிலே இந்த இனவாத அரசியல் செய்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக இந்த ஆட்சியிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் வலியுறுத்துவது என்னவோ, சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனைத்தான். அது எடுக்கப்பட்டால் தான் இனியும் இனவாத ரீதியான அரசியல் செய்ய ஏனையவர்களும் அச்சப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல விடயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, அதாவது டாக்டர் ஷாஃபி செய்த அந்த உன்னதமான உயரிய செயல், ஒரு தாயையும் அந்த பிஞ்சு குழந்தையையும் காப்பாற்றிய 2 உயிர்களை நொடிக்கணக்கிலே, செகண்ட்ஸிலே காப்பாற்றி இருக்கின்ற அந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆசை, ஒரு தேவை இருந்தது. அதைத்தான் அந்த நாட்களில் நடந்ததும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதையும் சேர்த்து அந்த கதையும் சொன்னேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். டாக்டர் ஷாஃபி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். மீண்டும் அடுத்த நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.